ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட் பட்டி எப்படி இன்விசிபிளாக ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பட்டியெல்லாம் ரெடி பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ சீமிங்கில் வந்து 1/2 இன்ச் விட்டு நான் கட் பண்ணிட்டேன். சைட்லலாம் எங்கேயும் ஸ்டிச் பண்ணிடாதீங்க, கீழே மட்டும் ஃபினிஷ் பண்ணி வச்சுருங்க பட்டியை. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பார்ட் மட்டும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். சேம் மெத்தட் இன்னொரு சைடும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல பக்கம் பார்த்து மெயின் ஃபேப்ரிக் மட்டும் வச்சுக்கோங்க. பட்டியில் வந்து மெயின் ஃபேப்ரிக் அண்டு 2 லைனிங் கிளாத் எடுத்துருப்போம். ஸோ அந்த பட்டியில் வெறும் மெயின் ஃபேப்ரிக் மட்டும் எடுத்து ஃப்ரண்ட் பார்ட் மேலே வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பட்டி ஸ்டிச்சிங் பண்ணுவோம்ல 1/2 இன்ச் கணக்கில், அந்த அளவில் அந்த லைனிங் கிளாத் 2 இருக்குல்ல, அது அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஆக்சுவலாக உள்ளதை பட்டிக்கு உள்ளே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பட்டியோட மெயின் ஃபேப்ரிக், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பார்ட், அதுக்கப்புறம் மேலே வந்து பட்டியோட 2 லைனிங்கை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரண்ட் டாட்டும் அப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வெறும் பட்டி மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட்டியோட மெயின் ஃபேப்ரிக், ஃப்ரண்ட் பார்ட், அதுக்கப்புறம் வந்து பட்டியோட லைனிங் ஃபேப்ரிக் 2 லைனிங்கும் மேலே வச்சு அப்படியே நீங்கள் 1/4 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1/4 இன்ச் கணக்கில் ஸ்டிச் பண்ணுங்கள். 1/2 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1/2 இன்ச் கணக்கில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோல்ட் பண்ணியிருக்க கிளாத் மேலே ஸ்டிச் பண்ணிட்டு போகிறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சீமிங் அலவன்ஸ் விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் எதாவது ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அது வந்து பண்ண முடியாது. பட்டிக்கு எப்பவுமே வந்து 2 லைனிங் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா திக்காக இருக்கும். பட்டி பீஸ் வந்து நல்லா திக்காக நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக 2 லைனிங் இல்லை 3 லைனிங் கூட கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். நல்லா திக் கிளாத் அப்படின்னா நீங்கள் 2 கிளாத் கொடுத்தா போதும். ஒரு மெயின் ஃபேப்ரிக் அண்ட் 2 கிளாத் இருக்கணும். ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு ஓவர்லாக் பண்ண தேவையில்லை, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பண்ண முடியாது. பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து வெளியில் எடுங்க. பட்டிக்குள்ளே வச்சு தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்படியே வந்து வெளியில் எடுங்க. நான் போகிற வீடியோஸில் கண்டிப்பாக பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அயன் பண்ணிக்கோங்க. எடுத்து விட்டு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் நீட்டாக இருக்கும். பட் வந்து ஆல்ட்ரு எதுவும் பண்ண முடியாது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.